வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஜோதிடம் அடிப்படை பயிற்சி வகுப்பு பகுதி 12. நாம் பஞ்சாங்கம் என்ற பாடத்திட்டத்தில் 5 அங்கங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாங்கம் என்றால் 5 அங்கங்கள் என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியுள்ளேன். இந்த 5 அங்கங்களில் வாரம், நாட்கள், கிழமை என்று சொல்லக்கூடிய வாரங்கள், திதிகள், அமாவாசை, பிரதமை, துதியை, திதியை என்று சொல்லக்கூடிய திதிகள், நட்சத்திரங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள், நாமயோகங்கள், விஷ்கம்பம், பிருத்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம் என்று சொல்லக்கூடிய நாமயோகங்கள். இப்படி இந்த 4 அங்கங்களையும் கடந்த நாட்களாக நாம் பார்த்துவிட்டோம். இன்று நாம் பார்க்க இருப்பது இறுதியான 5வது அங்கமான கரணங்கள். இவைகளை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கரணங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன நிலைப்பாடு, இது மனித குலத்திற்கு எப்படி உதவுகிறது, ஜோதிட சாஸ்திரத்தில் இதனுடைய தன்மைகள் என்ன, எப்படி, இவைகளையெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களாகட்டும், உறவுகளே, நீங்களும் உங்களது உறவினர்கள், நண்பர்கள், சொந்தம் பந்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. காரணம், ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணி, இறைத்தொண்டு என்று சொல்லக்கூடிய அதையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இவைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் அத்துணை புண்ணியங்கள் அனைத்தும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நீங்களும் நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக ஆகிவிடுகிறீர்கள். எனவே நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் அத்தனை புண்ணியங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வந்து சேரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் உறவுகளே. கட்டாயம் உங்களுக்கும் உண்டு. எனவே முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். இப்போ வாருங்கள் பதிவுக்குள் போகலாம் உறவுகளே. உறவுகளே, இந்த கரணங்கள் என்பது பஞ்சாங்கத்தில், அதாவது 5 அங்கங்கள் கொண்ட பஞ்சாங்கத்தில் கடைசி அங்கமாக, இறுதி அங்கமாக இருப்பதுதான் இந்த கரணங்கள். இந்த கரணங்கள் என்பது என்ன என்று பார்த்தோம் என்றால், திதிகள் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன் அல்லவா? திதிகள் என்றால் என்ன? அமாவாசை முதல் பௌர்ணமி வரை, பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, இப்படி சொல்லக்கூடிய இந்த திதிகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், நான் மனனம் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிறந்த ஜோதிடராக விளங்க வேண்டும் என்றால் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரங்கள், திதிகள், நட்சத்திரங்கள், நாமயோகங்கள், கரணங்கள், இந்த 5 அங்கங்களையும் நீங்கள் மனனம் செய்துதான் ஆக வேண்டும்.
குறிப்பாக அதிலும் நட்சத்திரங்களை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என்று நெகிடுவாக்கிலும் அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்று குறுக்கு வகிடிலும் நீங்கள் மனனம் செய்தே ஆக வேண்டும். கட்டாயம். இறுதியில், பாடத்திட்ட இறுதியில் உங்களுக்கு தேர்வுகள் வைக்கலாம் என்று ஓர் எண்ணோட்டம் எனக்குள் இருக்கிறது. அப்படி தேர்வுகள் வைத்தால் இது போன்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தேர்வில் கொடுக்கப்படும். எனவே மனனம் செய்து கொள்ளுங்கள். மனனம் செய்யாமல் நீங்கள் சிறந்த ஜோதிடராக முடியாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. சரி, இந்த கரணங்கள் என்பது திதிகளில் பாதி. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த கரணங்கள் என்பது திதி இருக்கிறதல்லவா, அமாவாசை, பிரதமை, துதியை, திருதியை என்ற திதிகள். இந்த திதிகளில் பாதி அளவை கொண்டதுதான் இந்த கரணங்கள். ஒரு திதிகள் என்று வந்தால் அந்த திதியில் 2 கரணங்கள் இடம்பெறும். 2 கரணங்கள் இடம்பெறும். இவைகள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமான நிலைப்பாடை வகிக்கிறது. எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த கரணத்திற்கென்று பலாபலன்கள் இருக்கிறது. இந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இப்படித்தான் இருப்பீர்கள் என்ற பலாபலன் இந்த கரணம் உங்களுக்கு தருகிறது. எந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களோ அந்த கரணத்தின் தன்மைகள் என்று சொல்லக்கூடிய அவைகள் கொடுக்கக்கூடிய அந்த பலாபலன்கள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். யார் யார் எந்த கரணத்தில் பிறந்தீர்களோ அந்த கரணத்திற்குண்டான பலாபலன்கள் உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு இருக்கும். கரணத்திற்கு மட்டும்தானா என்று பார்த்தீர்கள் என்றால் இல்லை. இந்த நிலைப்பாடு கிழமை என்ன கிழமை பிறந்திருக்கிறீர்களோ அந்த கிழமைக்குண்டான தன்மைகள் இருக்கும். என்ன திதியில் பிறந்திருக்கிறீர்களோ அதே போன்ற அந்த திதிக்குண்டான தன்மைகள் உங்களுக்கு இருக்கும். என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அது யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான், நடைமுறையில் இருக்கிறது. எல்லோருக்கும் அது தெரியும், நட்சத்திரத்தின் தன்மையில் இருப்பீர்கள் என்று. அடுத்தது நாமயோகம். என்ன நாமயோகத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த நாமயோகத்திற்குண்டான தன்மைகள் இருக்கிறது. அதற்கேற்றவாறு தான் நீங்கள் இருப்பீர்கள். இதையெல்லாம் நீங்கள் ஜாதகம் பலாபலன் சொல்லும்போது கணிக்க வேண்டும். இப்படி கணித்து சொன்னீர்கள் என்றால் அவர்களுக்கு 100க்கு 200% சரியாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு வேண்டாம் உறவுகளே. இதற்கு மீறிதான் உங்களுக்கு ஜாதகத்தில் லக்ன பலன். லக்ன பலனிற்கு அடுத்தது இன்னும் இருக்கிறது. ராசி பலன் இருக்கிறது, சூரியனை வைத்து பலன் சொல்வது இருப்பது, சந்திரனை வைத்து பலன் சொல்லக்கூடியது இருக்கிறது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், எவ்வளவோ இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது ஆ என்ற பகுதியில் தான் இருக்கிறீர்கள். இந்த ஆ என்ற பகுதிக்கே இவ்வளவு முக்கியத்துவம் தேவைதானா ஐயா என்று நிறைய பேர்கள் நீங்கள் நினைக்கலாம். உங்கள் எண்ணத்தின் வெளிப்பாடு எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எதற்குமே ஃபண்டமெண்டல்ஸ் அது இல்லாமல் போனால் அந்த பாடத்திட்டம், அந்த வரையறை என்ற ஒன்று இல்லை என்றால் அதை வைத்து செய்யக்கூடிய எந்த காரியமும் சிறக்காது. அதுபோலத்தான் ஜோதிட அங்கங்கத்தில் இந்த பஞ்சாங்கம்தான் உங்களுக்கு அடிப்படை மூலாதாரம். இது தெரியவில்லை என்றால் ஜோதிட சாஸ்திரம் நீங்கள் கற்க முடியாது, பலாபலன் எடுக்க முடியாது. எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பஞ்சாங்கங்கள் மிகவும் இன்றியமையாதது. இந்த பஞ்ச அங்கங்களை தயவு செய்து மனனம் செய்து கொள்ளுங்கள். எவரவர்கள் மனனம் செய்துள்ளீர்களோ அவர்களுக்கு பலாபலன்கள் எளிமையாக வரும். இதில் மாற்று கருத்து வேண்டாம். சரி, இந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடியவை திதிகளில் பாதி என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு திதியில் 2 கரணங்கள் வியாபிக்கும். அதில் இந்த திதிகள்
என்பது முழு திதியில், கரணங்கள் என்பது 2 வியாபிக்கும். வியாபிக்கும் என்றால் இடம்பெறும், நிகழும், பயணம் செய்யும் என்று அர்த்தம். அதனுடைய இந்த கரணங்கள் பாதி பாதி என்று சொன்னேன் அல்லவா? இந்த கரணத்தின் அளவு பார்த்தீர்கள் என்றால் 6 பாகை கொண்டது. இந்த கரணம் ஒரு திதியில் பாதி அளவிற்கு வியாபிக்கக்கூடியது, ஒரு திதியில் பாதி அளவை கொண்டது, ஒரு திதியில் 2 கரணங்கள் வியாபிக்கக்கூடிய தன்மை உடையது. இந்த கரணங்கள் சுப கரணங்கள், அசுப கரணங்கள் என்னும் நிலைப்பாட்டை உடையது. சுப கரணங்கள், அசுப கரணங்கள் என்பதை பார்த்துவிடலாம். சுப கரணங்கள் என்பது, அசுப கரணங்கள் என்பது தனித்தனியே. இவைகளை பார்ப்பதற்கு முன்னால் கரணங்கள் எத்தனை, அவை யாவை என்பதை பார்க்கணும் அல்லவா? அதனால் முதலில் கரணங்களை பற்றி பார்த்து விடுவோம். இந்த கரணங்கள் என்பது 11 கரணங்கள் உள்ளது. அவை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவம், பாலவம், கௌளவம், தைத்துளம், கரசை, வணிசை, பத்திரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம், இப்படி 11 கரணங்கள் இடம்பெற்றுள்ளது ஜோதிட சாஸ்திரத்தில். இந்த 11 கரணங்களில் சுபகரணம், அசுபகரணம் என்று நாம் பிரித்திருக்கிறோம். சுபகரணங்கள் எவை? பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை. இவைகள் சுபகரணங்கள். அடுத்தது வணிசை, பத்திரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம். இவைகள் அசுப கரணங்கள். இந்த கரணங்களில் நற்செயல்கள், நற்காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. சுபகரணங்களில் நற்செயல்கள், நற்காரியங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த கரணங்கள் திதியில் பாதி 6 பாகை கொண்டது. இந்த கரணங்கள் சுபகரணங்கள், அசுபகரணங்கள் இவைகள் அத்துணையும் இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த கரணங்களை கட்டாயம் நீங்கள் மனனம் செய்ய வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். இந்த கரணங்கள் எப்படி இடம்பெறும் என்பது பார்த்தீர்கள் என்றால், அமாவாசை திதியில், அமாவாசை திதியில் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அமாவாசை திதியில் நாகவம், கிம்ஸ்துக்கணம் இப்படி சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம், சகுனி, இந்த அசுப கரணங்கள் இருக்கிறதல்லவா? சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம், சகுனி இவைகள் அசுப கரணங்கள். இந்த கரணங்களில் அமாவாசை அன்று முற்பகுதியில், பிற்பகுதியில் இடம்பெறக்கூடிய திதிகள் சதுஸ்பாதம், நாகவம். அமாவாசை திதியில் முற்பகுதியில் சதுஸ்பாதம், பிற்பகுதியில் நாகவம். பிரதமை திதியில் முற்பகுதியில் கிம்ஸ்துக்கணம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அமாவாசை திதியில் முற்பகுதியில் சதுஸ்பாதம், பிற்பகுதியில் நாகவம். பிறகு பிரதமை திதியில் முற்பகுதியில் கிம்ஸ்துக்கணம். அதன் பிறகு பிரதமை திதியில் பவம், துதியை திதியில் பாலவம், கௌளவம், அடுத்த திதியில் இப்படி வரிசையாக இடம்பெறும். இப்படி இடம்பெறும் பொழுது சகுனி என்ற கரணம் மட்டும் இடம்பெறவில்லை ஐயா என்ற ஐயம், கேள்வி உங்களுக்கு வரும். நீங்கள் அதற்கு கரணங்களை மனனம் செய்து
ஒவ்வொரு திதிகளுக்கும் நேராக 2 கரணங்களை நீங்கள் பதிவு செய்து வந்தீர்கள் என்றால், எழுதி பார்த்து வந்தீர்கள் என்றால், அப்பொழுது சகுனி என்பது இடம்பெறவில்லை என்பது தெரியும். எனவே நன்கு மனனம் செய்து கொள்ளுங்கள் கரணங்களை. இந்த சகுனி எங்கு இடம்பெறுகிறது என்று சொல்லிவிடுகிறேன். தேய்பிறை திதியில், சதுர்த்தசி திதியில், தேய்பிறையில் சதுர்த்தசி திதியில் பிற்பகுதியில் இந்த சகுனி கரணம் இடம்பெறும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தேய்பிறையில் சதுர்த்தசி திதியில் பிற்பகுதியில் சகுனி கரணம் இடம்பெறும். அப்போ இந்த அசுப கரணங்கள் என்று சொல்லக்கூடிய இவை 4ம் எங்கெங்கு இடம்பெறும் என்பதை நன்கு நீங்கள் புரிந்திருப்பீர்கள். புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன். அமாவாசை திதியன்று சதுஸ்பாதம் நாகவம் முற்பகுதியும் பிற்பகுதியும், அதன் பிறகு பிரதமை திதியில் கிம்ஸ்துக்கணம், பிறகு தேய்பிறையில் சதுர்த்தசி திதியில் பிற்பாதியில் சகுனி கரணம் இடம்பெறும். இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள், மனனம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு வரக்கூடிய திதிகள், அதாவது திதிகளில் கரணங்கள் 2 கரணங்கள் நீங்கள் எழுதி பார்த்தீர்கள் என்றால்தான் உங்களுக்கு மனனமாகும். மனனம் செய்து கொள்ளுங்கள். ஒரு சிறந்த பதிவாக இது இருந்திருக்கும். பாடங்களை நன்றாக கவனித்து ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பதிவை பார்த்து மனனம் செய்துங்கள், புரிந்து கொள்ளுங்கள். புரிந்தவர்களுக்கு இந்த பாடம் மிக ஆர்வமாகவும் உற்சாகமும், ஏன் தூக்கம் கூட வராது, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கலை இந்த ஜோதிட கலை. அதை நீங்கள் பயிலுகிறீர்கள் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியும், எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்கள் உங்களுக்கு அருளையும் ஆசியும் வழங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.